வணக்கங்க. என் பேர் மோகன்குமார். பூர்வீக குமாரபாளையம். பவர் ரூம் தறி வந்து பெற்றுங்க. நான் ஐயோ குமாரபாளையம் தான். நான் விளையாட்டு கற்றுது வந்து 1987லேருந்து 91 வரைக்கும் 4 விளையாட்டு கற்றுருக்கிறேன். விளையாட்டு கற்றுக்கும்போது 17 வயசு. இப்போ இன்றைக்கி 52. இப்போ இது நான் இந்த கிளாஸ் எடுக்கிறது வந்து 7 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது 7வது வருஷம். இந்த வருஷம் முடிஞ்சா 7வது வருஷம் தொடருது. மாவட்டம் இந்த மாதிரி நேஷனலு ஒரு 8 10 டோர்னமெண்ட் பக்கமாக போயிட்டு வந்துருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த 2 வருஷம் வந்து 2 நோபல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த போன வருஷம் வந்து 102 ஸ்டூடெண்ட் எங்கள் கிளாஸில் ஸ்டூடெண்ட்னுக்கு 102 ஸ்டூடெண்ட் வச்சு நோபல் பண்ணியிருக்கோம். இன்னும் 100 ஸ்டூடெண்ட் பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 400 500 ஸ்டூடெண்ட்டு கற்றுட்டு வெளியே போயிருக்கிறாங்க. 6 வருஷம் இன்னும் இது வரைக்கும் ஃபீஸ் வாங்கலாம். ஒரு 500 தராங்க. இதை வாங்கிட்டு நான் பொருள் வாங்கி அது அந்த பொருளுக்கு பசங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன். 10ஆவதுக்கு நானும் 10 செஞ்சு போட்டு அந்த பொருளை வாங்கி பசங்க ஒரு கலையாக கற்றுக் கொடுத்தது ஒரு சேவையாக. கவர்மெண்ட் ஸ்கூல் அது. நகரமன்ற செயலாளர் செல்வராஜ் என்பவர் வந்து நமக்கு போய் கேட்டோம், நீங்கள் விளையாடுங்க சேவையை தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சின்னப்பனம்பள்ளி சிஎன்பள்ளி ஸ்கூல் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒர்க் முடிச்சுட்டு நாங்கள் வந்துடும். எப்பயும் தான் கண்டினியூ 4 மணிக்குள்ள கிளாஸுக்கு ஆஜராயிரும். நம்மள எடுத்தோம்னா கத்தி கேடயம் மான் கொம்பு சண்டை புலி ஆட்டம் கடைசி லாஸ்ட்டு இது கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு தற்காப்பு கலை. தற்காப்பு கலைங்கிறதோட வந்து நமக்கு ஒரு உடம்பு ஆரோக்கியத்து ஒரு எக்ஸசைஸு. 2வது ஒரு கலை கற்றுக்குறோம். 3வது வந்து நமக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா இந்த விளையாட்டு அப்போ தான் யூஸ் பண்ணணும்.